السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله طاهرين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: وما أنزلنا عليك القرآن لتشقى. صدق الله العلي العليم. قال نبينا صلى الله عليه وسلم: النبي أولى بالمؤمنين أو كما عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் வையகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாஹ் ஒருவனுக்கே உரிதாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், குறிப்பாக இங்கே வீற்றிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய வற்றாத கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். கடந்த தினங்களாக அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கை வரலாற்றை, பெருமானார் ரசூலுல்லாஹ் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை தெரிந்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் பெருமானாருக்கு அல்லாஹு தஆலா எந்த வேலைக்காக வேண்டி, எந்த நோக்கத்திற்காக வேண்டி பெருமானாரை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திற்கு அனுப்பினானோ, அந்த நோக்கம், அல்லாஹு தஆலா எதற்காக பெருமானார் இந்த உலகத்திற்கு வந்தார்கள் என்பதை, அந்த நோக்கத்தை பரிபூர்ணப்படுத்தும் அடிப்படையில் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்தை வழங்கினான். அந்த நுபுவத்தின் மூலமாக ஹஜ்ரத் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, வரக்கத் இப்னு நௌஃபல், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை போல ஏராளமான சஹாபாக்கள் மறைமுகமாக, குறிப்பாக அடிமை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அனைத்து சஹாபாக்களும் மார்க்கத்தை மறைமுகமாக பெருமானாரிடம் இருந்து ஒவ்வொரு சஹாபாக்களும் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட நிலையில் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்ததில் இருந்து, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனை இறக்கியதிலிருந்து சுமார் 2 வருட காலங்கள் பெருமானாருக்கு வஹி இறங்கவே இல்லை. சுமார் 2 வருட காலங்களுக்கு பெருமானாருக்கு வஹி இறங்கவே இல்லை. பெருமானாருடைய உடல், பெருமானாருடைய அந்த பலகீனம், அந்த மன அமைதி அனைத்துமே கிடைத்ததற்கு பிறகுதான், பெருமானார் உடல் குவத்தானதற்கு பிறகுதான் பெருமானாருடைய அந்த மனக்கவலை எப்பொழுது ஹஜ்ரத் ஹதீஜா, எப்பொழுது ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்தார்களோ, அந்த நிலையில் அவர்கள் பயந்த நிலையில் அந்த உடல் நடுக்கத்துடன் இருந்தார்கள் அல்லவா, அது எப்பொழுது செல்லும் என்று, எப்பொழுது சென்றதோ அதற்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா நாயகம் அந்த பதட்டத்தில் சப்தமிட்டே வந்தார்கள் அல்லவா. ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்று பெருமானார் சப்தமிட்டு வந்தார்கள். அந்த செல்ல பெயரை வைத்து அல்லாஹு தஆலா நாயகத்திற்கு சூரா முஸம்மில் மூலமாக, சூரா முத்தஸிரின் மூலமாக இப்படி 2 சூறாக்கள், ஜம்மிலூனி என்று அல்லாஹ் அழைத்திருக்கிறான், யா அய்யுஹல் முத்தஸிர் என்றும் அல்லாஹ் அழைத்திருக்கிறான். அந்த சூறாக்களின் மூலமாக அல்லாஹு தஆலா முதலாக அதற்கு பிறகு ஒரு வசனத்தை இறக்கிறான். நாயகமே நீங்கள் இந்த மார்க்கத்தை, இந்த ஏகத்துவத்தை உங்கள் உறவினர்களுடன், உங்கள் இரத்த பந்தங்களுடன், உங்கள் சகோதரர்களுடன் எத்தி வையுங்கள் என்று. வஅன்திர் அஷீரத்தக்கல் அவ்வலீன் வஅன்சில் அஷீரத்தக்கல் அக்ரபீன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்ரபீன், அவர்கள் உறவினர்களுக்கு இந்த ஏகத்துவத்தை எத்தி வைக்க ஆரம்பம் செய்தார்கள். நாம் பிரபலமாக கேள்விப்பட்ட ஜபல அபு குவைஸின் மூலமாக பெருமானார் அந்த மலைக்கு மேல் ஏறி நின்று அனைத்து கூட்டத்தார்களை அழைக்கிறார்கள், அனைத்து கோத்திரத்தார்களும் அழைக்கிறார்கள். பனு அப்துல் மனாஃப், பனு ஹாஷிம், பனு அப்துல் ஷம்ஸ், இப்படி ஒவ்வொரு கோத்திரத்தினர்களும் அழைத்து பெருமானார் முதலாக ஏகத்துவத்தை எத்தி வைக்கிறார்கள், பகிரங்கப்படுத்துகிறார்கள். மொத்த அரபுலகத்திற்கே பெருமானார், மொத்த மக்காவிற்கே எத்தி வைக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஜபல அபு குவைஸ் நின்று முதல்ல சொன்ன வார்த்தை, அனைத்து மக்களும் கீழே நிக்கிறாங்க, எல்லாரையுமே கீழே நிக்க வச்சு நாயகம் மலைக்கு மேலே ஏறி நின்று முதலாக கேட்கிறார்கள், நான் இந்த மலைக்கு பின்னால் இருப்பதையும் பார்க்கிறேன், இந்த மலைக்கு முன்னால் இருப்பதையும் பார்க்கிறேன். நான் இப்பொழுது மலைக்கு பின்னால் உங்களுக்கு ஒரு ஆபத்து வருகிறது, உங்களை அழிக்கப் போகிறது என்று சொன்னால் நம்புவீர்கள் என்று கேட்ட பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கிருந்த அத்துணை கோத்திரத்தினர்களும் அத்துணை குறைஷிகளும் எல்லாருமே ஒன்றுபட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள், நீங்கள் சித்தீக், நீங்கள் உண்மையானவர்கள், நீங்கள் அமீன், நீங்கள் பொய் சொல்ல மாட்டீர்கள், நாங்கள் நம்புவோம் என்று சொன்னார்கள். முதலாக நாயகம் இந்த ஏகத்துவத்தை எத்தி வைப்பதற்கு முன்னால் அவர்கள் 40 ஆண்டுகள் வாழ்ந்த வாழ்க்கையை இந்த மக்களுக்கு உறுதிப்படுத்துகிறார்கள். அவர்கள் உள்ளத்தில் பெருமானார் எப்படி தங்கி இருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறார்கள். அதற்கு பிறகுதான் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஏகத்துவத்தை கொண்டு வந்திருக்கிறேன், நான் இறைவன் ஒருவன் என்பதை கொண்டு வந்திருக்கிறேன், அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் கிடையாது, நீங்கள் வணங்குகிற சிலைகளை விட்டுவிட வேண்டும், நீங்கள் இருக்கின்ற குஃபர்களை விட்டுவிட வேண்டும் என்று பெருமானார் எத்தி வைக்கிறார்கள். அங்கிருந்து அந்த நிலைக்கு முன்னாலே நாயகத்தை சொன்னார்கள், நீங்கள் சித்திக், நீங்கள் அமீன் என்று சொன்ன நபர்கள் எல்லாம் இவர் மீது நாசம் உண்டாகட்டும், இவன் மீது நாசம் உண்டாகட்டும், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கட்டும். பெருமானாருடைய சகோதரர்கள் நெருங்கிய உறவினர்கள் எல்லாம் சொன்னார்கள், இந்த அபூலஹப் போன்றவன் எல்லாம் மண்ணை தூவிட்டு சொன்னான் என்று சொல்கிறார். வரலாற்றில் வருகிறது, அபூலஹப் போன்றவன் மண்ணை தூவி விட்டு மண்ணை அள்ளி வீசி நீ நாசமாக போயிடுவாய் என்று பெருமானார் திட்டினான் என்றெல்லாம் வரலாற்றில் வருகிறது. அல்லாஹு தஆலா பெருமானார் திட்டியவனுடைய நிலையை சாதாரணமாக விட்டதல்ல. அபூலஹபை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹு தஆலா அவனுடைய நாசம், பெருமானாரை பற்றி நாசம் உண்டாகட்டும் என்று சொன்னால அந்த வார்த்தையை அவனை கண்டித்தே அல்லாஹு தஆலா ஒரு சூறாவை இறக்கிட்டார். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் என்று ஒரு சூறாவையே முழுமையாக அல்லாஹு தஆலா அபூலஹபை தண்டித்து இறக்கி விட்டான். அபூலஹப் மட்டும் கிடையாது, அவனுடைய மனைவி உம்மு ஜமீல், ரொம்ப அழகானவனு பேரு, ஆனா அவ்வளவு அழகு கிடையாது, ரொம்ப ஒரு அழகே இல்லாமல் பார்ப்பதற்கு அருவருப்பான ஒரு தோற்றம், ஆனா பேர் மட்டும் எப்படி இருக்கு, உம்மு ஜமீல், அழகானவள் என்று பெயர் வைத்திருக்கிறாள். அந்த பெண்மணி பெருமானாரை பற்றி ஏராளமான விஷயங்களை கோல் மூட்டி விடுறது அபூலஹப் இவர்தான், இந்த பெண்மணி தான். அதே போன்று அவர் விறகு வெட்டிட்டு வரும்பொழுதுதான் பெருமானார் நடந்து வர பாதையில முட்களை போட்டு பெருமானாருடைய கால்களை குத்துவதற்கு என்ன சிரமங்கள் பெருமானாருக்கு கொடுக்க முடியுமோ எல்லா சிரமங்களையும் மக்கத்து காஃபிர்கள் கொடுத்தார்கள். நம் கற்பனைக்கு அல்லாத சிரமங்கள் பெருமானாருக்கு கொடுத்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், பெருமானாரை யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அத்துணை நபர்களுக்கும் அந்த காஃபிர்கள், அந்த குறைஷிகள் நோவினை கொடுத்தார்கள். சாதாரணமா கொடுக்கல, ரொம்ப கஷ்டம், ரொம்ப சிரமம். பிலால் ரலியல்லாஹுக்கெல்லாம் அந்த பாலைவனத்துல கருங்கல்ல நெஞ்சில வைத்து வயிற்றில் வைத்து அடிக்கிற வெயிலுனா இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி நம்மளுடைய தெருக்கல்ல இருக்க மாதிரி எல்லாம் வெயில் கிடையாது. ஒரு இறைச்சி துண்டை போட்டாங்கன்னா அந்த வெயிலேயே அந்த இறைச்சி துண்டு வெந்துடும். ஒரு கறி துண்டை போட்டாங்கன்னா சூரியனுடைய வெப்பத்திலேயே அந்த கறி துண்டு வெந்து சாப்பிடும் அளவிற்கு இதமானதாக மாறிடும் அப்படின்னு வரலாற்றில் எழுதுவாங்க. அந்த அளவுக்கு பாலைவனத்திலே கடுமையான வெப்பம் இருக்கும். அந்த கடுமையான வெப்பத்துல ஈமான் கொண்ட அனைவரையும் சோதனை கொடுத்தார்கள். ஈமான் கொண்ட எல்லாத்துக்குமே கஷ்டம். ஏன்னா அன்னைக்கு எஜமானர்கள் இருப்பவர்கள் எல்லாம் செல்வந்தர்கள், பதவியில் இருப்பவங்க, சாதாரணமாக கிடையாது. அதே மாதிரிதான் உத்தைபா, அபூலஹபுடைய மகன் உத்தைபா, அவனுடைய திருமணம் நடந்தது. திருமணத்திற்கு பெருமானாருடைய குடும்பத்தில் பெருமானாருடைய மகளை திருமணம் செய்ததின் காரணமாக அவனை விட்டு அவளை தலாக் விடுவேன் என்று அபூலஹப் கூறுவான். உத்தைபா உடனே போய் அந்த பெண்மணியை தலாக் விட்டுருவான். குடும்பம் பிரிந்த பிறகு போயிட்டு உத்தைபா பெருமானாரை ஏசி விடுவான், பெருமானாரை திட்டு விடுவான், கடும் சொற்களாக பெருமானை ஏசி விடுவான். பெருமானார் உள்ளம் தாங்காமல் ஒரு நிலையில் இப்படி துவா செய்வாங்க, அல்லாஹும்ம ஸல்லித் அலைஹி கல்பம் மின் கிலாபின், அல்லாஹும்ம ஸல்லித் அலைஹி கல்பம் மின் கிலாபின், யா அல்லாஹ் இவன் மீது, இந்த உத்தைபான் மீது நீ உன்னுடைய நாய்களில் இருந்து ஒரு நாயை சாட்டி விடுவாயாக. யா அல்லாஹ் இந்த உத்தைபாவின் மீது உன்னுடைய நாய்களில் இருந்து
ஒரு நாயை சாட்டி விடுவாயா என்று பெருமானார் துவா செய்து விடுவார்கள். அன்னைக்கு அபூலஹபுக்கு நல்லா தெரியும், இவர் மார்க்கத்தை எத்தி வைக்கிறதா ஏற்றுக்கொள்ளல, ஆனா பெருமானார் ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும் என்று அபூலஹபுக்கு தெரிந்திருந்தது. உதைபாவை பாதுகாக்க சொல்லி அவர் வியாபாரத்திற்கு போனாலும் எங்கு சென்றாலும் அவனை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் சுத்திக்கிட்டு இருக்கு. அவரை பாதுகாப்பதற்கென்று ஒரு கூட்டம். அதே மாதிரி வியாபாரத்துக்கு எல்லாம் போனா ஏதாவது ஒரு இடத்துல உறங்குவதற்கு தங்குவதற்கு என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும். அந்த இடத்துல தங்குனாங்கன்னா உதைபாவை எப்படி பாதுகாப்பாங்கன்னா, உதைபாவை சுற்றி அவர்கள் கொண்டு வந்த எல்லா வியாபார பொருட்களை வைத்து உதைபாவை மூடி விடுவார்கள். அதை சுற்றி அந்த வியாபார பொருட்களை சுத்தி அனைத்து மக்களும் உறங்கிக் கொள்வார்கள். அதை சுற்றி பல பேர் பாதுகாப்பாங்க. இப்படி ஒரு 3-4 அடுக்குக்கு பிறகு உதைபா பாதுகாக்கப்பட்டான். அந்த நிலையில ஒரு வாட்டி வியாபாரத்துக்கு போகும்போது அன்பிற்குரிய சிந்தித்து பார்க்க வேண்டும், பெருமானாரை திட்டியவனை அல்லாஹ் சும்மா விட மாட்டான். பெருமானாரை ஏசியவனை என்றைக்கும் அல்லாஹ் சும்மா விடமாட்டான் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம். உதைபா அதே மாதிரி ஒரு நிலையில உறங்கிட்டு இருக்காரு. எப்படி? வியாபார பொருட்களுக்கு நடுவுல, அதை சுற்றி வியாபார பொருட்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கூட்டம், அதை சுற்றி அந்த கூட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு கூட்டம். இப்படி ஒரு 3-4 அடுக்குக்கு பிறகு உதைபா பாதுகாக்கப்படுகிறான். ஒரு நிலையில வியாபாரத்துக்கு போனவங்க தூங்கிட்டு இருக்காங்க. எங்கிருந்து வந்தது என்று தெரியவில்லை. திடீரென்று ஒரு சிங்கம் அனைத்து கூட்டத்தையும் தாண்டி, எல்லா மனிதர்களையும் தாண்டி, வியாபார பொருட்களையும் தாண்டி உதைபாவுடைய தலையை மாத்திரம் கடித்து கொதறிவிட்டு சென்று விட்டது. உதைபாவுடைய தலையை மாத்திரம் கரித்து செதறிவிட்டது. அங்கு நாயகம் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம ஸல்லித் அலைஹி கல்பம் மின் கிலாபி, யா அல்லாஹ் உன்னுடைய நாய்கள் இருந்து ஒரு நாயை இந்த உதைபா மீது சாட்டி விடுவாயாக. அல்லாஹ்வுடைய நாய் என்பது சிங்கம், அல்லாஹ்வுடைய நாய் என்பது சிங்கம். சிங்கம் வந்து நுழைந்தது, உதைபாவின் தலை துண்டு துண்டாக போனது, உயிர் பிரிந்தது என்று வரலாற்றில் எழுதுவார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும், பெருமானாரை யார் திட்டுகிறார்களோ, பெருமானாரை யார் ஏசுகிறார்களோ, பெருமானாருக்கு யார் நோவினை தருகிறார்களோ, சொல்லாலோ செயலாலோ கல்பாலோ கூட யாரெல்லாம் பெருமானாருக்கு நோவினை தருகிறார்களோ அத்துணை நபர்களுடைய அழிவையும் அல்லாஹு தஆலா எடுத்துக்கொள்கிறான். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் கூட ஏராளமானவர்கள் பெருமானார் இப்படி, பெருமானார் அப்படி, ரசூலுல்லாஹ் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் என்று பேசுகின்ற நேரத்திலே அவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை, நாயகம் சாதாரணமானவர்கள் கிடையாது. பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் ஹபீபுல்லா. அவர்களை யாராவது ஏசினால் நிச்சயம் அவர்களை அல்லாஹ் தண்டிப்பான் என்பதை நாம் இங்கு மனதில் நினைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இந்த நிலைக்கு அபூலஹபுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஏன்னா உதைபா மரணித்து விட்டார். அபூலஹபுக்கு ரொம்ப கோபம், கடுமையான கோபம். என்னென்ன சொல்றாங்க, இத்தனை வருஷம் நம்ம பாதுகாத்து நம்முடைய மூதாதையர்கள் எல்லாம் வணங்கிட்டு வந்த ஒரு விக்கிரகத்தை வணங்கக்கூடாது, சிலைகளை வணங்கக்கூடாது என்று முஹம்மது சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று ரொம்ப கோபம் வந்துருச்சு. ரொம்ப கோபம் வந்தோனே அபூலஹபு போன்ற பெரும் பெரும் அதிபர்கள் எல்லாம், மக்கால இருக்கக்கூடிய பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் அபூ தாலிப்ட போய் சொல்றாங்க, உங்களுடைய பிள்ளை முஹம்மது என்பவர் இந்த ஏகத்துவத்தை விட்டுவிட சொல்லுங்க, இந்த ஏகத்துவத்தை விட்டுட சொல்லுங்க, அவருக்கு நாங்க மலை போன்று காசு தரோம். அரபுலகத்திலேயே ரொம்ப அழகான செல்வந்தமான ஒரு மனைவியை ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வைக்கிறோம். அவர்கள் என்ன ஆசைப்படுகிறார்கள் அனைத்தையும் தருகிறோம். அவருக்கு உயர்ந்த அரசகத்தை தரும், உயர்ந்த பட்டத்தை தருகிறோம். அவர் செய்ய வேண்டியது ஒண்ணுதான், அவர் இந்த ஏகத்துவத்தை எத்தி வைப்பதை விட்டுவிட வேண்டும் என்று அபூலஹபிட்ட போய் சொல்றாங்க. அபூ தாலிப்ட போய் சொல்றாங்க. அபூ தாலிப்ட போய் அபூலஹப் சொல்றாங்க. அபூலஹப் போன்ற ஏராளமான பெரும் பெரும் அரசர்கள், மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷிகள், பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் அபூ தாலிப்ட போய் சொல்லும் பொழுது அபூ தாலிப் அவர்கள் பெருமானார்கிட்ட சொல்றாங்க, அபூ தாலிப் பெருமானாரை ஈமான் கொள்ளல, ஈமானை ஏற்றுக்கொள்ளல, இருந்தாலும் பெருமானார் பிள்ளை அல்லவா, அவர்களை ஆதரித்தவர்கள் அல்லவா, அவர்களை பார்த்துக்கிட்டவர்கள் அல்லவா. அபூ தாலிப் போய் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மாதிரி தராங்களாம். நம்ம எல்லாம் வரலாற்றுல ரொம்ப பிரபலமாக கேட்டுக்கொண்ட வார்த்தை, யா அம்மி லவ் வலா அஷம்சு அலல் யமீனி வல் கமரு அலல் யசீரி. யா அம்மி,
இவர்கள் என்னுடைய வலது கரங்களில் சூரியனையும் இடது கரத்தில் சந்திரனையும் கொடுத்தால் கூட நான் இந்த ஏகத்துவத்தை எத்தி வைப்பதை விடமாட்டேன் என்று பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்ப, அழகான வார்த்தை, எவ்வளவு அற்புதமான வார்த்தை என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி நாயகம் சொல்லி சொல்லி அவர்கள் குறைஷிகளுக்கு மத்தியில் பெருமானார் இந்த ஏகத்துவத்தை எத்தி வைப்பதை விடமாட்டார்கள் என்று சொல்ல, அந்த காஃபிர்களுக்கெல்லாம் கோபம் அதிகமாயிருச்சு. ரொம்ப கோபம். யார் யாரெல்லாம் ஈமான் கொள்றாங்களோ எல்லாத்தையுமே தொல்லை கொடுப்பது, எல்லாத்துக்குமே கஷ்டம் கொடுப்பது, ஏராளமான நபர்களுக்கு சிரமம் கொடுப்பது. பெருமானாருடைய ஈமான் அந்த ஏகத்துவத்தை நாயகம் ரகசியமாகவே பரவி கொண்டிருக்கிறது. தாருல் நதுவா என்ற ஒரு இடத்தில் கூடாரம் போட்டு மக்காவுடைய காஃபிர்கள் அனைத்து பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் இந்த முஹம்மதை என்ன செய்ய வேண்டும், இந்த முஹம்மதுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும், இந்த முஹம்மதுக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டும், அவரை ஈமான் கொள்வர்கள் சாதாரணமாக விடக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு நோய்வினை எப்படி கொடுக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டே இருந்தார்கள். அப்பொழுதுதான் அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாயகத்திடம் வருகிறார்கள். அவர்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்கள். ரசூலோட சொல்றாங்க, நாயகமே, மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் ஒன்று கூடுவதற்கு, அவர்கள் வெறும் பேச்சை பேசுவதற்கு அவர்களுக்கென்று ஒரு இடம் இருக்கிறது நாயகமே. நாம் இறைவனை வணங்குவதற்கு, நாம் தொழுவதற்கு, குர்ஆன் ஓதுவதற்கு, இறை செய்தியை பேசுவதற்கு என்று ஒரு இடம் இல்லையே நாயகம் என்று சொன்னபோது நாயகம் சிந்தித்தார்கள். சிந்திச்சுட்டே இருக்கும் போது அர்க்கம் ரலியல்லாஹு உடனே சொன்னாங்க, நாயகமே, என்னுடைய வீட்டை தர நாயகமே, என்னுடைய வீட்டை தர நாயகமே, என்னுடைய வீட்டில் இறை வசனங்களை பேசலாம், அல்லாஹ்வையும் ரசூலையும் பற்றியும் பேசலாம் என்று சொல்லி தாருல் அர்க்கம் என்ற ஒரு வீடு உருவாகிறது. தாருல் அர்க்கம் ஒரு வீட்டில்தான் முதலாக நாயகத்தை சார்ந்தும் நாயகமும் நாயகத்தை சார்ந்த சஹாபாக்களும் ஒரு கூட்டத்தை அமைக்கிறார்கள். எந்த ஒரு நல்ல காரியமாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயம் பேச வேண்டும் என்றாலும் தாருல் அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டிலே செல்வார்கள். அவர்கள் வீட்டிற்கு சென்றுதான் அவர்களை எந்த ஒரு விஷயமாக பேசுவார்கள். இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது காலங்கள் செல்கிறது. அந்த ஈமானுடைய நிலையை சஹாபாக்களில் மிக வீரமான அவர்களுக்கு பயம் என்றாலே என்ன என்று தெரியாத ஒரு சஹாபி ஹஜ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஈமான் கொள்கிறார்கள். பெருமானாரை ஈமான் கொள்கிறார்கள். அதுவரைக்கும் மறைவாக ஈமான் கொண்டிருந்த ஒவ்வொரு மக்களும் ஹம்ஸா ரலியல்லாஹு ஈமான் கொண்டு விட்ட பிறகு வாளை எடுத்துக்கொண்டு ஹம்ஸா ரலியல்லாஹு மக்கால ஏறி சொன்னாங்க, நான் முஹம்மதை ஈமான் கொண்டு விட்டேன். யாராவது ஒரு மனிதர் முஹம்மதின் நிழலை தொட்டால் கூட அவரை நான் சாதாரணமாக விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லி சத்தத்தை உயர்த்தி சொன்னார்கள். அப்பொழுது மக்கால இருக்கக்கூடிய காஃபிர்களுக்கு எல்லாம் ரொம்ப கோபம் ஆயிருச்சு. ரொம்ப கோபம். ஹம்ஸா ரலியல்லாஹு பத்தி சொல்லணும்னா, அவங்களோட வீரத்தை பத்தி சொல்லணும்னா ஒரு நாள் 2 நாள் பத்தாது. அவர்கள் வீரத்தை மாத்திரம் பல மணி நேரம் பேசலாம். ஹம்ஸா ரலியல்லாஹு போருக்கு போகும்பொழுது அவர்கள் தனி நபர், அவர்களுக்கு முன்னாடி ஒரு 10-15 நபர்கள் இருந்தாலும் வெற்றி பெற்று விடுவார்கள். அவர்கள் வீரம் சாதாரணமானதல்ல, ரொம்ப பயங்கரமான வீரம். ஹம்ஸா ரலியல்லாஹு ஈமான் கொண்டதற்கு பிறகு மக்காவில் இருக்கின்ற அனைத்து காஃபிர்களுக்கும் ரொம்ப சிரமமாயிருச்சு, ரொம்ப கஷ்டமாயிருச்சு. இவர்களுக்கு நோவினை தர வேண்டும் என்று அவர்களே கவலையுட்டு இருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஹம்ஸா ரலியல்லாஹுடைய 39 பேர் ரசூலுல்லாஹ்வோட ஈமான் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடன் 39 சஹாபாக்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்கள். 40வதாக ஒரு நபர் இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தார். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு ஈமான் கொண்ட வரலாறே தனிப்பட்டு இருக்கிறது. பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நிலையில் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த மார்க்கத்தை பரப்புவதற்கு என் கூட துணை இருப்பதற்கு ஒன்னு உமரை ஈமானாக்கு அல்லது அபூலஹபை ஈமானாக்கு என்று நாயகம் துஆ செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த துஆவை ஏற்று ஈமானை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கொடுக்கின்றான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தருகின்றான். உமர் ரலியல்லாஹு ஈமான் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அவர்கள் ஈமான் கொண்டு வருகிறார்கள். முதலாக திருமறையாம் குர்ஆன் ஷரீஃபை கேட்டு ஈமான் கொண்டவர்கள். மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா என்ற ஒரு திருவசனத்தை உமர் ரலியல்லாஹுடைய தங்கை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஓதியதை கேட்டு ஈமான் கொண்டு பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகிறார்கள். வந்தபோது தாருல் அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டில் இருக்கிறார்கள். வாசல்ல பார்த்த எல்லா சஹாபாக்களும் பார்க்கறாங்க, வரது உமர் ரலியல்லாஹு.
வரது உமர் ரலியல்லா. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க சாதாரண சஹாபி. உமர் ரலியல்லா சாதாரணமும் இல்ல, ரொம்ப கோவக்காரங்க, எதுவுமே பேச மாட்டாங்க, முதல்ல வாளை எடுத்து வெட்டதான் செய்வாங்க. அப்பேற்பட்ட ஒரு கோவத்தின் உச்சத்தில் இருப்பவர்கள், ரொம்ப வீரமானவர்கள், நீதத்தில் மாற்றம் நிலைநிற்பவர்கள், அநியாயத்திற்கு தலைகுனியாத உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சஹாபாக்கள் எல்லாம் பின்வாகிறார்கள். வந்து நிற்பது உமர் ரலியல்லாஹு. உமர் ரலியல்லாஹுக்கு நேர் எதிராக ஆப்போசிட்ல நிக்கிறது ஹம்சா ரலியல்லாஹு. உமர் ரலியல்லாஹுக்கு நேர் எதிராக ஆப்போசிட்ல நிக்கிறது ஹம்சா ரலியல்லாஹு. போய் கதவை திறக்கிறார்கள். போய் கதவை திறந்து உமர் ரலியல்லாஹு பார்த்து கேட்கிறார்கள், என்ன என்ன உமரே, எதற்கு இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்கும் பொழுது, நான் முஹம்மதை பார்க்க வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் பெருமானாரை பார்க்க வேண்டும். இல்ல அவங்கள பார்க்க முடியாது, என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு ஹம்சா ரலியல்லாஹு கேட்கிறாங்க. நான் ரசூல்லாவை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ரசூல்லா அனுமதி தராங்க. உமர் ரலியல்லாஹு ரசூல்லாவை பார்த்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ். சஹாபாக்களின் கூட்டத்தில் 40வது நபராக உமர் ரலியல்லாஹு ஈமான் கொள்றாங்க. இந்த உலகத்துல இதுவரைக்கும் பெருமானாருடைய ஈமான், அந்த நபித்துவம் வெறும் பகிரங்கம் படுத்தப்படாமல் அமைதியாக மறைமுகமாக பரவிக்கொண்ட ஈமான் எப்பொழுது உமர் ரலியல்லாஹு ஈமான் கொண்டார்களோ, உமர் ரலியல்லாஹு வீரத்தை பார்த்தார்கள், கோவத்தை பார்த்து சொல்லுவார்கள், உமர் ஒரு பாதையில் வந்தால் ஷைத்தான் மறுபாதையில் ஓடி விடுவான் என்று சொல்வார்கள் அல்லவா. அப்பேற்பட்ட உமர் ரலியல்லாஹு ஈமான் கொண்டு பெருமானாருடைய கையை பிடித்து ஈமான் கொண்டு விட்டார்கள். அதற்கு பிறகு ரசூல்லாவை கூட்டிட்டு பெருமானாரை பார்த்து பெருமானாரை அழைத்து விட்டு மக்காவில வந்து சப்தமிட்டு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ரசூலுல்லாவை ஈமான் கொண்டு விட்டேன், நான் பெருமானாரை ஈமான் கொண்டு விட்டேன், அனைவரும் ஈமான் கொள்ள வேண்டும் என்று வாளை நீட்டி சொன்னார்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா. இப்படி பெருமானாருடைய ஈமான் பரவுகிறது. இப்படி பெருமானாருடைய ஈமான், பெருமானாரை சார்ந்தவர்கள் ஈமான், ஏகத்துவ பணி பெருமானாரிடத்திலிருந்து இப்படி பரவிக்கொண்டு இருக்கின்ற நிலையிலே அந்த இடத்தில் ஒரு நிலை, அங்கு குஃபார்களுக்கெல்லாம் ஆல்ரெடி பெருமானாருக்கு அங்கு சுற்றி உள்ள சஹாபாக்களுக்கு சிரமம் கொடுத்துகிறார்கள். தொழும் போதெல்லாம் கற்களை தூக்கி அடித்து விடுவார்கள், கஷ்டத்தை கொடுப்பார்கள், சிரமத்தை கொடுப்பார்கள், நிம்மதியாக இறைவனை வணங்க விட மாட்டார்கள், ஈமான் கொண்டவர்கள் பேச விட மாட்டார்கள், நிற்க இடம் கிடையாது. இப்படி ஏராளமான தொல்லைகளுக்கு மத்தியில் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்கள் ஈமான் கொண்ட அத்துணை சஹாபாக்களும் வாழ்ந்து கொண்டிருக்க நிலையிலே உமர் ரலியல்லாஹு ஈமான் கொண்டதை தாங்க முடியாத குறைஷிகள் எப்படியாவது இந்த முஹம்மதை அழித்து விட வேண்டும், இறுதியான நிலை, எப்படியாவது முஹம்மதை கொன்றணும் சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. எப்படியாவது முஹம்மதை கொன்றுவிட வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு ரசூலுல்லாவை கொல்றணும், ரசூலுல்லாவை அழித்து விட வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வந்து வலீத் இப்னு முகைராவின் மூலமாக ஒரு கூட்ட நிலை ஏற்படுத்துகிறது. இந்த முஹம்மதை தவறான பேச்சுகள் மக்கள் மத்தியில் பரப்ப வேண்டும் அப்படின்னு பேசும்பொழுது வலீத் இப்னு முகைராவின் தலைமையில் ஒரு கூட்டம் அமைத்து சரி என்ன சொல்லலாம் முஹம்மதை பற்றி, முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி என்ன சொல்லலாம் என்று நினைத்த போது, அவர் பைத்தியக்காரர், அவர் மஜ்னூன் என்று சொல்லலாம், அதை சொல்ல முடியாது, வெளியிலிருந்து வந்தால் இவர் சொல்லுவது பைத்தியம் போன்று தெரியவில்லை என்று சொல்லுவார்கள், வேறு ஏதாவது சொல்லலாம் சொன்னா இவர் ஜோசியம் பார்ப்பவர்கள், முன்னால் உள்ளதும் பின்னால் உள்ளதும் தெரியும் இவருக்கு அப்படின்னு சொல்லலாம், இவர் பேசுவது ஜோசியக்காரர்கள் பேசுவதை போன்று அல்ல, இவர் காஹின் என்று சொல்லலாம், அல்லது இவர் ஷாயிர் கவிதை சொல்லலாம் சொல்லும் பொழுது இப்படி எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்றாக எத்தி வைக்கிறார்கள். இவர்கள் பேசுவது இதை போன்று கிடையாது, இவர்கள் அனைத்தையும் சத்தியமாக பேசுகிறார்கள் என்று கடைசியில ஒரு நிலை வருகிறது. இவர் சாஹிர் சூனியக்கார் என்று சொல்லிவிடலாம், இவர்கிட்ட போய் யாராவது பேசுனா அவர் பக்கம் வசியம் செய்து விடுவார் என்று பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தவறான விஷயங்களை பரப்பி கொண்டு வருகிறார்கள், தவறான ஏசுதலை பரப்பி கொண்டு வருகிறார்கள். இப்படி பரப்புகின்ற நேரத்தில் தான் எப்படியாவது முஹம்மதை கொல்ல வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தை விட்டு முழுமையாக அழித்து விட வேண்டும் என்று சொல்லி பெருமானார் அழிக்க ஒரு கூட்டம் நடக்கிறது. அனைத்து குஃபார்களும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள், அனைத்து கோத்திரத்தார்களும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். அப்பொழுது ஒரு கூட்டம் பெருமானாரை கொன்று விடுவோம் என்று முடிவு எடுத்ததுக்கு பிறகு பனு ஹாஷிம் ரசூலுல்லாவுடைய கோத்திரம், அவர்கள் ஈமான் கொள்ளவில்லைதான், ஆனாலும் ரசூலுல்லாவை கொல்றதுக்கு அவர்கள் அனுமதி தரவில்லை. பனு ஹாஷிம் ஒரு கூட்டம், அவர்கள் ரசூலுல்லாவை கொல்லலதான், ரசூலுல்லாவை கொல்ல வேண்டும், ரசூலுல்லாவை ஈமான் கொள்ளவில்லை, இருந்தாலும் ரசூலுல்லாவை கொல்ல வேண்டும் என்ற முடிவை அவர்கள் மறுத்துவிட்டு அந்த கூட்டத்தை விட்டு வெளியேறி வந்ததின் காரணமாக பெருமானாருடைய கோத்திரத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார்கள். பெருமானாருடைய கோத்திரத்தை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தார்கள். நாம் பிரபலமாக கேள்விப்பட்ட ஒரு
நிகழ்வுதான் ஷுஅபே அபு தாலிப். பெருமானாருடைய வளர்ப்பு தந்தை அபு தாலிப் உட்பட அனைவரும் அந்த முடிவுக்கு மாறு செய்ததின் காரணமாக அனைத்து கோத்திரத்தார்களும் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து ஷுஅபே அபு தாலிப் என்ற ஒரு பள்ளத்தாக்கிலே ஹாஷிம் கோத்திரத்தார்கள் அனைவரையும் தங்க வைத்தார்கள். அங்கு உள்ள சஹாபாக்கள் எல்லாம் அறிவிப்பு செய்வார்கள். பல நாட்கள் 3 ஆண்டுகள் அங்கு தங்கியிருந்தார்கள். அவர்களிடம் ஹாஷிம் கோத்திரத்தார்களிடம் பெருமானார் உட்பட ஈமான் கொண்டவர்கள், ஈமான் கொள்ளாதவர்கள், பெருமானாரை நேசித்தவர்கள், நேசிக்காதவர்கள், அந்த கோத்திரத்தை சார்ந்த அனைத்து மக்களும் அந்த ஷுஅபே அபு தாலிஃபிலே இருக்க வேண்டும் என்று ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததுக்கு பிறகு சஹாபாக்கள் அறிவிப்பார்கள், 3 ஆண்டுகள் அங்க தங்கியிருந்தோம். பசியின் காரணமாக எத்தனையோ பச்சிடம் பிள்ளைகள் இறந்து போனார்கள். பிள்ளை பெற்பதற்கு பலகீனம் இல்லாமல் எத்தனையோ கர்ப்பிணி பெண்கள் இறந்து போனார்கள். வெயிலின் தாக்கம் இல்லாமல் எத்தனையோ வயதானவர்கள் இறந்து போனார்கள். ஏன், உணவு இல்லாமல் எத்தனையோ நாட்கள் நாங்கள் இலைகளை தின்று வாழ்ந்திருந்தோம். உணவு இல்லாமல் பல நாட்கள் நாங்கள் வெறும் பச்சை இலைகளை தின்று வாழ்ந்திருந்தோம். ஒரு நிலையில காஞ்சி போன தோல் கிடக்கும், காஞ்சி போன தோல் கிடைக்கும். அந்த தோலை எரிச்சு சாம்பலாக்கி அந்த சாம்பலை நாங்கள் குலைத்து மாவாக சாப்பிட்டு இருக்கிறோம் என்று பெருமானாரை சேர்ந்தவர்கள் அந்த ஹாஷிம் கோத்திரத்தார்கள் அனைவரும் சொல்லுவார்கள் என்று வரலாற்றில் விளங்கியது. இந்த அளவுக்கு சிரமத்தை கொடுத்தார்கள் மக்கத்து காஃபிர்கள். பெருமானாருக்கு மாத்திரமல்ல, பெருமானாரை சுற்றி உள்ள அனைத்து சஹாபாக்களுக்கும் இந்த ஈமான் நம்ம நினைக்கிறோம் நம்மள்ட்ட சாதாரணமா வந்துருச்சு, நம்ம நினைக்கிறோம் நம்மள்ட்ட இந்த ஈமான் லேசாக வந்துருச்சு, நான் ஈமான் கொண்டேன், என் தகப்பன் ஈமான் கொண்டார், என் தகப்பனின் தகப்பன் ஈமான் கொண்டார், அதை தொடர்ந்து நானும் ஈமான் கொண்டு விட்டேன் என்று நினைக்கின்றோம். காரணம் அது கிடையாது. நமக்கு முன்னால் சஹாபாக்களும் பெருமானாரும் இந்த ஈமானை எடுத்துக்கொண்டு வருவதற்கு ஏராளமான துன்பம் பட்டிருக்க என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இதே போன்ற அந்த நிலை 3 வருடத்துக்கு பிறகு ஷுஅபே அபு தாலிஃபிலிருந்து வெளியேறுகிறார்கள். வெளியே வந்து இயல்பு நிலையை திரும்புகிறார்கள். இயல்பு நிலையை திரும்புகிற நேரத்தில் பெருமானாருக்கு வெளி உலகத்தில் பாதுகாப்பாக இருந்த அபு தாலிப் 6 மாதத்தில் வெளியே வந்து 6 மாதத்தில் அபு தாலிப் வஃபாத்தாராங்க. அந்த நிலையில பெருமானாருக்கு தாங்க முடியல. ஒரு நிலையில ரசூல்லா சக்கராத்தோட நிலையில இருக்கும் போது ஆசைப்படுகிறார்கள், எப்படியாவது அபு தாலிப் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமா மொழிந்து விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். சக்கராத்தோட நிலையில போய் சொல்றாங்க, அபு தாலிப் அம்மி, நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருங்களேன்னு சொல்லும் பொழுது இந்த மக்கத்து குஃபார்கள் எல்லாம் எங்கு அவர்களை ஏசி விடுவார்களோ, உயிருக்கு பயந்து ஈமான் கொண்டு விட்டார்களோ என்று பயப்படுவார்கள் என்ற உள்ளத்தை அஞ்சியதின் காரணமாக கலிமாவை மொழியவில்லை என்று வரலாற்றில் வருகிறது. ஈமான் கொள்ளாமலே வஃபாத் ஆயிட்டாங்க. அப்பொழுது அல்லாஹு தஆலா சொல்லுவான், நாயகமே, நீங்கள் ஆசைப்பட்டவர்களுக்கெல்லாம் ஈமான் கிடைத்து விடுவாது, யாரை நான் நாடுகிறனோ அவர்களுக்கு தான் ஈமான் கொடுப்பேன், அவர்கள் தான் முஃமினாக வேண்டும், அவர்கள் தான் முஸ்லீமாக வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசைக்கே இங்கு இடமில்லை என்பதை அல்லாஹ் தஆலா காண்பித்தான். ஈமான் முஸ்லீம் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. நாம் இன்று ஈமானோடு இருக்கிறோம், நாம் இஸ்லாத்துடன் இருக்கிறோம், நாம் முஸ்லீமாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் ஈமான் ஆக வேண்டும், நாம் முஸ்லீம் ஆக வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்பட்டிருக்கிறான் என்பதை நாம் நினைத்தில் பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் பெருமானாருக்கு ஏராளமான சிரமங்கள் அபு தாலிஃபுடைய மரணத்திற்கு பிறகு 3 நாட்கள் 2 நாட்கள் என்று வரலாற்றில் வருகிறது. நாயகத்திற்கு வெளியில் துணையாக இருந்தவர்கள் அபு தாலிப், வீட்டிற்குள் துணையாக இருந்தவர்கள் ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். வெளியில கஷ்டத்துல இருக்கும் போது பொத்தி பாதுகாத்தவர்கள் அபு தாலிப். அந்த சிரமத்தெல்லாம் தாங்க முடியாமல் கவலையுடன் கஷ்டத்துடன் வீட்டுக்குள் வந்தால் மடியில் போட்டு ஆறுதல் சொன்னவர்கள் ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹ், அந்த உடலை மீண்டும் உற்சாகப்படுத்தியவர்கள் ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹ், எல்லா துன்பத்தையும் மறக்க வைத்த ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹ், எல்லா சிரமத்தையும் மறக்க வைத்த ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹ், பெருமானாருடைய ரத்தத்தின் ரத்தமாக சதையுமாக இருந்தவர் ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹ் அவர்களுடைய மரணம் நிகழ்கிறது. பெருமானார்னால் அதை தாங்கவே முடியும். கதீஜாவுடைய மரணத்தை பெருமானார்னால் கடுகளவு கூட தாங்க முடியலை. அவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறவர்கள் பெருமானார். அதற்கு பிறகு என்ன நடந்தது, பெருமானாருடைய வாழ்க்கையில் என்ன ஏற்பட்டது என்பதை வருகின்ற நாட்களில் அல்லாஹு தஆலா பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.